கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 66ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் வசனம் 2. என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை! கடவுள் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தான் யார் என்பதை அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுகிறார். மனிதருடைய பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் யதார்த்தமாக ஆண்டவர் அவருடைய குணாதிசயத்தை அப்படியே வெளிப்படுத்தி மனிதரிடத்தில் நீங்கள் பார்க்கின்ற கடவுளாகிய நான் இதுதான் என்று சொல்லி முழுமையாக தன்னுடைய ஆள் தத்துவத்தை அப்படியே ஒரே வார்த்தையில் நமக்கு கொடுத்து விடுகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, முதலாவதாக இந்த கடவுள் எவ்வளவு வலிமை மிக்க ஆண்டவர் என்றால் அதை முதற் பகுதியில் சொல்லுகிறார். என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் உண்டாயிருக்கிறன. நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொன்றும், ஏன் உங்களையும் சேர்த்து என் கரம்தான் உருவாக்கி இருக்கிறது. வான மண்டலங்கள் இல்லையா, இங்கே அண்ட சராசரங்களில் நீங்கள் பார்க்கின்ற ஒவ்வொன்றையும் என் கரம் உண்டாக்கிற்று என்று கடவுள் சொல்லுகின்றார். நீங்கள் காண்கிற ஒவ்வொன்றும் கடவுளால் மட்டும்தான் உண்டாகியிருக்கிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் என்று நினைக்கின்றேன். ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. பூமியின் மீது பல அடுக்கு கட்டிடங்களும் இன்னும் வெவ்வேறு கட்டுமான பணிகளும் பலு ஏறிக்கொண்டே இருக்கிறதே, அந்தரத்தில் மிதக்கி கொண்டிருக்கிறதான இந்த பூமி பாரம் தாங்காமல் விழுந்து விடாதா என்று கேள்வி கேட்கப்பட்டது. பூமியின் மேல் பலவிதமான காரியங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது மனிதனாலே. அப்பொழுது சொல்லப்பட்ட பதில் என்னவென்றால், நீங்கள் எவ்வளவு உயரமான வானளாவிய கட்டிடங்களை கட்டினாலும், பெரிய பெரிய மரங்கள் வளர்ந்தால், என்ன பாரத்தை நீங்கள் பூமியின் மீது ஏற்படுத்தினால் கூட பூமியினுடைய அந்த வெயிட்டானது மாறவே மாறாது. ஏன் மாறாது? நீங்கள் கட்டுகின்ற அந்த கட்டுமான பணிகளோ வேறு எந்த பொருட்களோ ஏதோ வேறு இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவைகள் அல்ல. அவை அனைத்தும் இந்த பூமியிலே இருந்து எடுக்கப்பட்டவைகள் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு நாம் பெரிய பெரிய கட்டிடங்களை நாம் பார்க்கின்றோம். அது செங்கல்லினாலும் சிமெண்ட்டுகளினாலும் இரும்புகளினாலும் கட்டப்படுகிறது. அவ்வளவு வானளாவிய கட்டிடங்கள். அதை பார்க்கும் பொழுது இது எத்தனை அதிகமான பலு நிறைந்ததாக இருக்கும் என்று நம்மால் கணிக்க முடியாத அளவிற்கு அது பலு. ஆனால் உண்மை என்ன? அதில் பயன்படுத்தப்பட்ட இரும்பானாலும், அதில் பயன்படுத்தப்பட்ட செங்கல்லானாலும், அதில் பயன்படுத்தப்பட்ட சிமெண்டுடைய மூலக்கூறுகளானாலும் எங்கே இருந்து வந்தது? அது பூமியிலிருந்து தான் வந்தது என்பது உண்மைதானே? ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பூமியில் இருந்து தான் ஒன்று வந்ததை தவிர வேறு எங்கிருந்து புதிதாக ஒன்று வரவில்லை. ஆகவே பூமியினுடைய அந்த பாரம் மாறவே மாறாது என்று சொன்னார்கள். இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் தெரியுமா? கடவுள் சொல்லுகிறார், இவையெல்லாம் நான் தான் உருவாக்கினேன்.
என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். கடவுள் உருவாக்கி வைத்திருக்கிறதை அவன் தன் வாழ்க்கைக்கு ஏற்ற வண்ணமாக அதை மேம்படுத்தி அல்லது அதை பயன்படுத்தி இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் சுகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டதான வலிமை மிக்க கடவுள் அழகான ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். என்னுடைய கரம் இவையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவையெல்லாம் உண்டாயின, ஆனாலும் இவ்வளவு பெரிய வலிமை மிக்க ஆண்டவராக, இவ்வளவு பெரியதான சக்தி படைத்த கடவுளாக நான் இருந்தால் கூட எனக்கு முன்பாக ஒரே ஒரு மனிதன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குவானானால் அவனுக்கு நான் முக்கியத்துவத்தை கொடுப்பேன், அவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற முக்கியத்துவம் எவ்வளவு அதிகமான முக்கியத்துவம். ஆவியிலே நொறுங்குண்டு என்று எழுதுகிறது, சிறுமைப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இன்றைக்கு வாழ்க்கையில் நாம் உடைக்கப்பட்ட ஒரு நிலையில், சின்ன பின்னமாக்கப்பட்ட ஒரு நிலையில், வாழ்க்கை எல்லாமே முடிந்து விட்டது என்று சொல்லப்பட்ட ஒரு நிலையில் கடைசி நம்பிக்கையாக கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி கடவுள் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நம்பி அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேமானால் கடவுள் சொல்லுகிறார், நான் உன்னை நோக்கி பார்ப்பேன், நான் உன்னை நோக்கி பார்த்து உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்து தருவேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவு அருமையான கடவுள் நம்முடைய ஆண்டவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள். அவ்வளவு அற்புதமாய் அல்லது அவ்வளவு வலிமை மிக்க கடவுள் இறங்கி வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நம்மை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்வாரானால் நாம் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் எதையும் செய்து முடிக்கக்கூடிய கடவுள். ஆகையால் தான் இந்த வசனத்தின் முதற் பகுதியில் கடவுள் சொல்லுகிறார், என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் உருவாக்கிற்று. அந்த மகா வல்லமை நிறைந்த கடவுளுடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்வீர்களானா உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை தருவதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக, அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். எந்த சூழ்நிலையும் நம்முடைய ஆண்டவரால் மாற்ற முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை நமக்கு இந்த உலகத்தில் நமக்காக அனுப்பின கடவுள் எதையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய உயிர் கூட அவருக்கு முக்கியமாக இல்லை. நம்மை அவர் நினைத்தருளினார். ஆகவே தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஒரு இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நீங்கள் மீண்டும் சொல்லுகிறேன், எந்த நிலையிலே நீங்கள் இன்றைக்கு இருக்கலாம், அப்படியே உள்ளம் உடைந்த நிலையில் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு கிடக்கிற நிலைமை இன்றைக்கு உங்களுடைய நிலைமையாக இருந்தாலும் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். எல்லாம் மாறும். காரணம், அவர் மாற்றுவார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர்தாமே இந்த வார்த்தையின்படியே ஆவியிலே நொறுங்குண்டு கிடக்கிற உங்கள் வாழ்க்கையை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து பெருமைமிக்க வாழ்க்கையாக உங்களை உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன்.